இப்போ முதல்ல பொய்கையாழ்வாருடைய வைபவத்தை இந்த பாட்டிலே சொல்ல தொடங்குகிறார் திருவரங்க தமுதனார். பொய்கையாழ்வார் என்ன பண்ணாரா? வருத்தும் புற இருள் மாற்ற. இந்த இடத்துல இருள் என்பது அறியாமையை குறிக்கிறது. ஏன்னா ஞானம் என்பது ஒளியாகவும், அந்த ஞானம் இல்லாத அஞ்ஞானம் அறியாமை என்பது இருளாகவும் உருவகப்படுத்தப்படும். அது உங்களுக்கே தெரியும். இந்த அறியாமைங்கிற இருள் இருக்கே, அறியாமை இருள்லயே ரெண்டு வகை இருக்கான், புற இருள் அக இருள்னு. அதாவது வெளியில நாம பார்க்கக்கூடிய டார்க்னஸ் மட்டும் இல்ல, அறியாமைங்கிற அந்த இருட்டு இருள் இருக்கே, அதையே புற இருள் அக இருள் என்று இரண்டாக பிரிப்பார்கள். அதாவது வெளி இருட்டு அறியாமைங்கிறது என்னன்னா, வெளியில நிறைய பொருள்கள் பார்க்கிறோம் இல்லையா, இதை பற்றிய உண்மை தன்மையை தெரிந்து கொள்ளாமல் இருத்தல். உலகியல் விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆகா பரவாயில்லையே, இதெல்லாம் இன்பமயமா இருக்கே அப்படின்னு மயங்குறோம் இல்லையா, அது ஒரு அறியாமை. நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் நிலை இல்லாதவை, நமக்கு சேராதவை, இவை தாழ்ந்தவை. இந்த பொருள்களை எல்லாம் சரீரமாக கொண்டு உள்ள பகவான்னு ஒருத்தன் இருக்கான், அந்த பகவானுக்குத்தான் நாம் தொண்டர்கள், பகவானைத்தான் அனுபவிக்கணும்னு புரிஞ்சுட்டோம்னா அது ஞான ஒளி, வெளி ஞான ஒளி. ஆனா வெளி இருட்டு வெளி அறியாமைங்கிறது என்னன்னா, இந்த வெளிப்பொருள்களை எல்லாம் பார்த்து இதுக்கு மயங்கிடுறோம் இல்லையா, இதுக்கு புற இருள்னு பேரு. அக இருள்னு ஒண்ணு இருக்கான். அதாவது நெஞ்சத்துல நாம் பழைய பாபங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்போம், அந்த வாசனைகள்லாம் ஒட்டின்னு இருக்கும், இதயத்துல பகவானே எழுந்தருளி இருக்கான். ஆனா என்ன பண்ணிடுறதுன்னா, நாம் செய்த அந்த பாபங்கள் எல்லாம், அந்த பாபங்களின் வாசனை இம்பிரிண்ட்ஸ் எல்லாம் உள்ளத்துல இருக்க பெருமாளை தெரியாம மறைச்சுடுறது இல்லையா, அதுக்கு உள் இருள், உள் அறியாமைன்னு பேரு. அப்போ வெளி அறியாமைங்கிறது வெளி விஷயங்களை பார்க்கும்போது இவை மட்டமானவைன்னு புரிஞ்சுக்காம இருக்கும் பாருங்க, அது ஒரு அறியாமை. உள்ளே இதயத்துக்குள்ள பார்க்கும்போது பெருமாள் இருக்காருன்னே தெரிஞ்சுக்காம இருக்கும் பாருங்க, அது உள் அறியாமை. இப்போ பொய்கையாழ்வார் என்ன பண்ணாரா? புற இருள் மாற்ற, இந்த வெளி அறியாமையை போக்குவதற்காக விளக்கேற்றியவர் பொய்கையாழ்வார். அதைத்தான் இந்த பாட்டிலே வருத்தும் புற இருள் மாற்ற. அப்போ புற வெளியே இருக்கக்கூடிய பொருள்கள் விஷயத்தில் இருள், நமக்கு ஒரு அறியாமை ஏற்பட்டு அந்த அறியாமையில என்ன பண்ணிடுறோம், வெளியில இருக்கிற பொருள்கள் எல்லாம் நிலையற்றவை, நமக்கு சேராதவை, தாழ்ந்தவைன்னு புரிஞ்சுக்காம இதெல்லாம் அப்படியே நிலையா இருக்க போறது, சாஸ்வதமா இங்கதான் வாழ போறோம், இந்த உலகத்துல உள்ள வெளிப்பொருள்களை அனுபவிப்பதுதான் ஆனந்தம், இதுதான் உயர்ச்சி அப்படின்னு நினைச்சுன்னு வாழ்வதாலே வருத்தும். வருத்தும் அப்படின்னா இவதெல்லாம் வருத்தத்தை உண்டாக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த புற இருள் இருக்கிறதே, அது வருத்தும் புற இருளாம். ஏன்னா இந்த அறியாமை ஏற்பட்டுடுத்துன்னா இது நம்மை உலகியல் வாழ்க்கையில போட்டு கஷ்டப்படுத்துறது. பல விஷயங்களை நாடி நாடி போறோம், அதுக்காக கஷ்டப்படுறோம், நம்மை நாமே வருத்தி கொள்கிறோம். அப்போ புற இருள், வெளிப்பொருள்களை பற்றிய தெளிவான அறிவு இல்லாமல் அந்த அறியாமைங்கிற இருள் இருந்தால் வருத்தும், அது நம்மளை போட்டு வருத்தி எடுக்கிறது, கஷ்டப்படுறது, கஷ்டப்படுத்துறது.